பிகமிங் ஹர் டே 66. இன்றைக்கும் நான் 5 o'clock ஏஞ்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வரதுக்கு 5:15 ஆகிடுச்சு. ஸோ என்னோடய கோல்ஸ் எல்லாம் எழுதிட்டு எப்படி படிக்கணும்னு எழுதி வச்சிட்டேன். மார்னிங் பார்க்கும்போது இந்த ஸ்கை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. லிட்டரலி இட் வாஸ் லைக் அ பெயிண்டிங், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோல்ஸ் எழுதி வச்சு அதை முடிக்கும்போது ஒரு டிக் பண்ணுவோம்ல, அப்போ கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே கிடைக்காதுன்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் டயர்டாக இருந்தனால தூங்கிட்டு ஈவினிங் ஏஞ்சி என்னோடய ஸ்டடி டேபிள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு என்னோடய கோல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணணும், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பிளான் பண்ணிட்டேன். என்னென்ன சாப்டர்ஸ் தேவை, ரிவிஷனுக்கு என்னென்ன தேவை அது மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். No matter what, keep trying. Try hard. Try harder. Try harder and harder and harder until you reach the goal. ஆர்கனைசிங் பண்ணுறதுக்கு நான் சில டிப்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் என்னோடய எக்ஸாம் முடிஞ்சோன்னா எப்படி நான் படித்தேன், எப்படி ஆர்கனைஸ்டாக இருந்தேன்னு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய்.